ஒரு காலத்தில் ஒரு பசுமையான பள்ளத்தாக்கின் இதயத்தில் அமைந்திருந்தது மீடோபுரூக் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கிராமம். தென்றலில் வண்ணமயமான பூக்கள் நடனமாடிய இடமது. புதிதாக சுடப்பட்ட பைகளின் இனிமையான வாசனை காற்றை நிரப்பியது. மீடோபுரூக்கில் லில்லி என்ற ஆர்வமுள்ள சிறுமி வாழ்ந்தாள். லில்லிக்கு தங்க நிற சுருட்டைகள் இருந்தன. அவள் கற்கள் தெருக்களில் கடந்து செல்லும்போது ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பிலும் அவள் கண்கள் ஆச்சரியத்தில் மின்னுகின்றன. அவள் சாகச மனப்பான்மை மற்றும் கனிவான இதயத்திற்காக கிராமம் முழுவதும் அறியப்பட்டாள். ஒருநாள் மீடோபுரூக்கின் புறநகரிலுள்ள காட்டை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது லில்லி ஒளிந்திருந்த கிளென் மீது தடுமாறினார். அங்கு மின்மினி பூச்சிகள் பகல் நேரத்தில் நட்சத்திரங்களைப் போல மின்னும். ஆர்வத்துடன் அவள் ஒரு மாயாஜால நீர்வீழ்ச்சியை ஒரு படிகத் தெளிவான குளத்தில் விழும் வரை காடுகளுக்குள் அவர்களின் மென்மையான ஒளியை பின்தொடர்ந்தா. "வணக்கம், குட்டி," தேவதை புன்னகையுடன் சொன்னாள். "நான் ஐரிஸ், இந்த மந்திரித்த கிளெனின் பாதுகாவலர். வரவேற்பு." லில்லியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவள் இதுவரை உண்மையான தேவதையை பார்த்ததில்லை. ஐரிஸ் லில்லியுடன் கிளெனின் ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார். நீர்வீழ்ச்சியிலிருந்து வரும் நீர் எவ்வாறு குணப்படுத்தும் சக்திகளைக் கொண்டுள்ளது, மேலும் மின்மினி பூச்சிகள் எவ்வாறு காடுகளுக்கு தீங்கு விளைவிக்காமல் பாதுகாக்க உதவியது. லில்லி கவனமாக கேட்டாள். அவளுடைய இதயம் ஆச்சரியத்தால் நிறைந்தது. அன்று முதல் லில்லி தன்னால் முடிந்தபோதெல்லாம் கிளெனுக்குச் சென்று அவளுடைய புதிய நண்பருக்கு நன்றியுணர்வின் சிறிய பரிசுகளைக் கொண்டு வந்தாள்.